2025 புது வருஷம் ஆரம்பிக்க போகுது. ஒவ்வொரு வருஷம் ஆரம்பிக்கும் போதும் நம்ம கண்டிப்பா இந்த வருஷம் ஏதாவது ஒன்று பண்ணணும், அதுவும் குறிப்பா நம்மளுடைய ஃபிட்னஸ் அல்லது நம்மளோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கண்டிப்பா ஏதாவது ஒரு ஜிம்ல நம்ம மெம்பர்ஷிப் எடுத்திருப்போம். மெம்பர்ஷிப் எடுத்த ஒரு வாரம் 10 நாள் வந்து நம்ம ஆர்வமா ஜிம்முக்கு போகவும் செஞ்சிருப்போம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வாரத்திலேயே நமக்கு ஜிம்முக்கு போறதுக்கான ஆர்வம் குறைஞ்சு நம்ம ஜிம்ல சேர்ந்தோமா அப்படிங்கிறது நமக்கே மறந்து போற ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆனா 2025 கண்டிப்பா அப்படி இருக்க போறது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல 2025ஆம் ஆண்டின் மிகப்பெரிய ஃபிட்னஸ் சேலஞ்ச நம்ம யூடியூப் சேனல்ல லான்ச் பண்றோம். இந்த சேலஞ்சில நீங்க பார்ட்டிசிபேட் பண்றது மூலியமா உங்களுடைய ஃபிட்னஸ் வந்து கண்டிப்பா பல மடங்கு இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு நான் கேரண்டி. ஃபிட்னஸ் சேலஞ்ச பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஃபிட்னஸ் சேலஞ்சில பார்ட்டிசிபேட் பண்றது மூலியமா 2025 கடைசியில உங்களால கண்டிப்பா ஒரு ஹாஃப் மேரத்தான் ரன் பண்ண முடியும். அதோட சேர்ந்து உங்களால கண்டிப்பா ஒரு 100 கிலோமீட்டர் சைக்கிளிங்கும் பண்ண முடியும். அதே மாதிரி எனக்கு தொந்தியும் தொப்பையுமா இருக்கேன், என்னுடைய பாடி வந்து அன்சைஸா இருக்கு அப்படின்னு நீங்க எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி நம்மளுடைய சேலஞ்சில பார்ட்டிசிபேட் பண்ற மூலியமா இந்த வருஷ கடைசியில கண்டிப்பா உங்களால இந்த கோல்ஸ் வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். அதுக்காகத்தான் நம்ம யூடியூப் சேனல்ல இப்ப நம்ம லான்ச் பண்ண போறோம் FHT 5K சேலஞ்ச். அது என்ன FHT 5K அப்படின்னு கேக்குறீங்களா? F stands for 50 swimming sessions, H stands for 100 strength training sessions, T stands for 1000 kilometers of running and 5K stands for 5000 kilometers of cycling. ஆமாங்க, இது எல்லாத்தையும் கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க பண்ணுவீங்க. இது பண்றது மூலியமா உங்களுடைய ஃபிட்னஸ், உங்களுடைய ஸ்ட்ரென்த், உங்களுடைய என்டூரன்ஸ் வந்து நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அது எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத டீடைலா நம்ம இந்த வீடியோல பாத்துருவோம். நீங்க எல்லாருமே நினைக்கலாம் ஒவ்வொரு வருஷம் ஸ்டார்டிங்ல நான் இந்த மாதிரி ஒரு கோல் வைப்பேன், என்னோட வெயிட்ட குறைக்கணும் அல்லது வந்து இந்த வருஷம் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா ஸ்டார்டிங்ல இருக்கிற வேகம் வந்து கடைசி வரைக்கும் இருக்க மாட்டேங்குது. பாதிலேயே அதோட அந்த இன்டென்சிட்டி வந்து கம்மியாருது அப்படிங்க நினைச்சீங்க. அதுதான் நம்ம சேலஞ்சில இருக்க ஸ்பெஷாலிட்டியே. ஏன்னா இந்த சேலஞ்சில நீங்க பார்ட்டிசிபேட் பண்றது மூலியமா ஒவ்வொரு வாரமும் இந்த கோலை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒர்க் அவுட் பிளான்ஸ் வந்து நம்ம சேனல்ல ரெகுலர் வீடியோஸா நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் ஷெட்யூலையும் அந்த ஒர்க் அவுட் ரொட்டீன் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷ கடைசியில உங்களால வந்து 21 கிலோமீட்டர்ஸ் ரன்னையும் 100 கிலோமீட்டர் சைக்கிளையும் வந்து உங்களால ஈஸியா பண்ண முடியும். இப்போ இந்த சேலஞ்சோட டிஃபரெண்ட் காம்பனன்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் 50 ஸ்விம்மிங் செஷன்ஸ் எதுக்காக நம்ம சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஸ்விம்மிங் வந்து ஒரு ஹோல் பாடி ஒர்க் அவுட் பிளஸ் நம்மளுடைய கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் இன்க்ரீஸ் பண்றதுல ஸ்விம்மிங் வந்து ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டரா இருக்கு. சோ 50 ஸ்விம்மிங், அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம ஸ்விம்மிங் பண்றது மூலியமா நம்மளுடைய மசில்ஸ் ரெக்கவரி ஆகிறதுக்கும், நம்மளுடைய ஃபிட்னஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்கும், நம்மளுடைய ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து 50 ஸ்விம்மிங் செஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். ரெண்டாவது 100 ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் செஷன்ஸ். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் நம்மளுடைய ஃபிட்னஸோட பேக் போன் அல்லது ஃபவுண்டேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது நம்மளுடைய மசில் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுடைய போன் டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிளஸ் நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நம்மளுடைய ஃபிட்னஸ் லெவல்ஸ் வந்து ஜாஸ்தி பண்றதுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. அதனாலதான் வாரத்துக்கு குறைஞ்சது 2 நாள் வந்து நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண போறோம். அதனாலதான் 100 ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் செஷன்ஸ். அடுத்து T 1000 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரன்னிங். ஒட்டுமொத்தமா 1000 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பெரிய டார்கெட்டா இருக்கும். அதே நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வாரத்துக்கு வந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் நம்ம ஓட போறோம். ரன்னிங்கோட பெனிஃபிட்ஸ் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம சேனல்ல ரன்னிங் பெனிஃபிட்ஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் இங்க ஷேர் பண்றேன். நம்மளுடைய ஃபேட்டை குறைக்கிறதுக்கும், நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும், நம்மளுடைய ஸ்டாமினா இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த மாதிரி ரன்னிங்ல வந்து பல பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ நம்ம 1000 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரன்னிங் ஒரு வருஷம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம பாடியோட ஸ்ட்ரென்த், ஃபிட்னஸ் லெவல்ஸ் பிளஸ் நம்மளுடைய ஃபேட் பர்சன்டேஜ் இது எல்லாமே வந்து ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் வந்து நம்ம அதில் பார்க்க முடியும். அடுத்து 5K, அதாவது 5000 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் சைக்கிளிங். இதுவுமே ஓவராலா பார்க்கும்போது பெரிய டார்கெட்டா தான் தெரியும். ஆனா பிரேக் டவுன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வாரத்துக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 100 கிலோமீட்டர் சைக்கிளிங் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா சொல்லிக்கிட்டே போலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல சைக்கிளிங் பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் இங்க ஷேர் பண்றேன். வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் பிளஸ் நம்மளுடைய போன்ல இம்பாக்ட் வராம ரொம்ப ஈஸியா வந்து நம்மளுடைய கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்தையும் நம்மளுடைய ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு சைக்கிளிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ இந்த மாதிரி நம்மளுடைய ஓவரால் ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபிட்னஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்கும், நம்மளுடைய ஸ்டாமினாவை இம்ப்ரூவ் பண்றதுக்கும், நம்மளுடைய பாடி ஃபேட் பர்சன்டேஜை கம்மி பண்றதுக்கும், ஓவரால் நம்மளுடைய ஃபிட்னஸை வந்து டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இந்த 4 ஒர்க் அவுட்ஸுமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையானது, இன்றியமையாதது. அதனாலதான் இது நாளையுமே கிளப் பண்ணி கம்பைண்டா நம்ம அந்த FHT 5K சேலஞ்சை வந்து 2025 இயருக்கு வந்து லான்ச் பண்றோம். இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம், நான் எதுக்காக இந்த சேலஞ்சில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா,
எந்த ஒரு ஹேபிட்டுமே ஸ்டார்டிங் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அதுவே நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இருக்கு, பிளஸ் நமக்கு வந்து ஒரு டார்கெட் இருக்கு, இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம இதை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம அந்த டார்கெட்டை நோக்கி போகும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜேர்னி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். பிளஸ் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த பெரிய டார்கெட்டை நோக்கி சின்ன சின்ன கோல்ஸ் வச்சு ப்ராக்ரஸ் பண்ணும்போது நம்ம பல புது விஷயங்களை வந்து கத்துக்க முடியும். பிளஸ் நம்ம நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ற ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன் நமக்கு கிடைக்கும். சோ இது நீங்க ரெகுலரா ஒரு வருஷம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிட்னஸ் வந்து டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். சோ இதுவே வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைலா மாதிரி லைஃப் லாங் நீங்க வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்றதுக்கு இந்த சேலஞ்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா பயனுள்ளதா அமையும். நான் இது வரைக்கும் சைக்கிளிங்கோ ரன்னிங்கோ எதுவுமே பண்ணது கிடையாது, எனக்கு இது எல்லாமே புதுசு, நான் இதை எப்படி பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இது எதை பத்தியுமே கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா வாரம் அந்தந்த வாரம் நீங்க என்னென்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத பத்தி ஒரு டீடைலான வீடியோ நம்ம அந்த வாரத்துக்கு முதல்லயே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். சோ நீங்க அந்த வீடியோவை பார்த்து அதுல என்னென்ன ஒர்க் அவுட் பிளான்ஸ் கொடுத்துருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். உங்களால ஈஸியா வந்து இந்த பிளானை ஈஸியா கண்டினியூ பண்ணலாம். ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் இன்டென்சிட்டி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஒரு 45 minutes to 1 hour அந்த அளவுக்கு தான் வந்து உங்களுடைய ட்ரைனிங் செஷன்ஸ் இருக்கும். வீக்கெண்ட்ல இந்த எண்டூரன்ஸ் ரைடு பண்ணும்போது சைக்கிளிங் செஷன்ஸ் வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கிராஜுவலா வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளவுதானே தவிர உங்களுடைய டைம் வந்து இதுல ஜாஸ்தி ஸ்பெண்ட் ஆகாது. இதை தவிர நீங்க அதிகபட்சமா வந்து உங்க டைம் அதுல இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சோ வாரம் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களால இந்த கோலை வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். உங்களுடைய ஃபிட்னஸ் லெவல் கரண்ட்லி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இந்த பிளானை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இந்த கோலை வந்து வருஷ கடைசியில உங்களால ஈஸியாவே அச்சீவ் பண்ண முடியும். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா என்னால இதெல்லாம் முடியுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் என்னையவே ஒரு எக்ஸாம்பிள் இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நானும் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி காலையில எந்திரிச்சோம், ஆபீஸ் போனோம், வீட்டுக்கு வந்தோம், சம்பாரிச்சோம், வீட்டு வேலைகளை பார்த்தோம், வீக்கெண்ட்ல வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், படத்துக்கு போனோம், அல்லது வந்து ஜாலியா சுத்தணும், இப்படிதான் போய்கிட்டு இருந்தேன். சோ அப்ப வந்து என்னுடைய வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 digits போற அளவுக்கு இருந்தது. சோ இப்படியே போறது வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இல்லையா அப்படின்ட்டு ஹெல்த்ல நம்ம ஏதாவது பண்ணணும், நம்மளுடைய ஃபிட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் 2018க்கு அப்புறம் தான் வந்து நான் இந்த ஃபிட்னஸ் சைடே வர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம், அதுல கோவிட்ல வந்து பிரேக் வேற இருந்துச்சு. இந்த 5-6 வருஷத்துல 2 அயன்மேன் ஈவெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அல்ட்ரா சைக்கிளிங் ஈவெண்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ரேஸ் அக்ராஸ் அமெரிக்கா ஈவெண்ட்டுக்கு குவாலிஃபயர் டைட்டில் வாங்கியிருக்கேன். பைக் எவரெஸ்டிங் ஈவெண்ட்ல 6th fastest Indian for 2020 அப்படிங்கிற டைட்டில் அச்சீவ் பண்ணிருக்கேன். இது எல்லாத்துக்கும் மேல 2021ல காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வித்வுட் எனி சப்போர்ட் கண்டினியூஸா சைக்கிளிங் பண்ணி வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து ஃபாஸ்டஸ்ட் சைக்கிளிங் பிட்வீன் காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரெக்கார்டு வந்து இன்னைக்கு என் பேர்ல இருக்கு. சோ ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி மேன் ஒரு ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு ரெகுலரா இருந்த என்னால இதை அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் முடியும். சோ உங்களால முடியும் அப்படின்னு நீங்க நம்புங்க. அந்த நம்பிக்கையோட உங்களோட முதல் அடியை எடுத்து வைங்க. கண்டிப்பா நீங்க எவ்வளவு பெரிய டார்கெட் வச்சிருந்தாலும் அதை வந்து உங்களால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். இந்த சேலஞ்சில் எப்படி ஜாயின் பண்றதுன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்ட்ராவா லிங்க் ஒன்னு கொடுத்திருப்போம். சோ ஸ்ட்ராவாங்கிறது ஒண்ணு இல்ல, நம்மளுடைய ஒர்க் அவுட்ஸ் ட்ராக் பண்றதுக்கான ஒரு ஆப். நீங்க ஆப்பிள் போன் வச்சிருந்தாலும் சரி, இல்ல ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருந்தாலும் சரி, நீங்க உங்களுடைய ஆப் ஸ்டோர் அல்லது பிளே ஸ்டோர்ல போய் STRAVA ஸ்ட்ராவா அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். சோ அந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு தடவை நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்க அந்த ஆப்பை ஆன் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களோட ஒர்க் அவுட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுல ட்ராக் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளோட இந்த டெடிகேட்டட் FHT 5K ஸ்ட்ராவா குரூப்ல நீங்க ஜாயின் பண்றது மூலியமா எத்தனை பேர் இந்த இதுல ஜாயின் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் உங்க ஏரியால இதே மாதிரி வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். மத்தவங்களை நீங்க பார்க்கும்போது உங்களுடைய மோட்டிவேஷன் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற ஸ்ட்ராவா லிங்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்ல ஒரு ஜாயின் பண்ணிக்கங்க. இது ஃப்ரீ தான், கம்ப்ளீட்லா இதுக்கு எந்த காசுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணாலே போதும். ரெண்டாவது, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல I am in அப்படின்னு மட்டும் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இப்படி நீங்க கமெண்ட் பண்றது மூலியமா எத்தனை பேர் இந்த சேலஞ்சில இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். அப்படி நீங்க கமெண்ட் பண்றது மூலியமா எத்தனை பேர் இந்த சேலஞ்சில இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, எத்தனை பேர் இந்த சேலஞ்சில ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். சோ உங்களை வச்சு மத்தவங்களும் மோட்டிவேட் ஆகி அவங்களும் இந்த சேலஞ்சில பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு உங்களுடைய இந்த கமெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கமெண்ட் செக்ஷன்ல போய் I am in அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. மூணாவது, ரொம்ப முக்கியமானது, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வாரம் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்பனாதான் உங்களால அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி இந்த வருஷ கடைசியில ஒரு ஹாஃப் மரத்தானும் ஒரு செஞ்சுரி ரைடு உங்களால பண்ண முடியும். சோ மறக்காம இந்த 3 விஷயத்தையும் நீங்க பண்ணீங்கன்னா இந்த சேலஞ்சில உங்களால ஜாயின் பண்ண முடியும். பிளஸ் நீங்க இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபிட்னஸ் கோல்ஸ் 2025ல உங்களால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த சேலஞ்ச் பத்தி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது உங்களுடைய ஒர்க் அவுட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலோ நீங்க இந்த வீடியோட கமெண்ட்லயும் தெரியப்படுத்தலாம்.
அது மட்டும் இல்லாம நம்ம இந்த வருஷம் பூரா ரெகுலர் பேசிஸ்ல லைவ் Q&A செஷன்ஸ் வந்து வைக்க போறோம். சோ அந்த லைவ் செஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய கேள்வியை கேளுங்க. நம்ம அதுல வந்து ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் பண்ணி நம்மளுடைய டவுட்ஸ் வந்து நம்ம அதுல கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சோ FHT 5K சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபிட்னஸ் டெஸ்டினேஷன் கிடையாது, உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான இது ஒரு ஜேர்னி. இந்த 2025ல நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபிட்டான, ஒரு ஆரோக்கியமான, ஒரு ஹெல்த்தியான சமுதாயத்தை உருவாக்க பாடுபடுவோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி ரெகுலரான ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.